வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சில உண்மைகள் வெளியில தெரியாம இருட்டிலேயே இருக்கும்போது நமக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த இருள் நாம உசுரா நினைக்கிற நம்ம குழந்தைங்களை குறு வச்சா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம அலச போற இந்த விஷயம் உங்களை அப்படியே உரைய வைக்க போகுது. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க குழந்தைங்களோட பழகுற அவங்க நம்புற நபர்களை பத்தி உங்களுக்கு உண்மையிலேயே எவ்வளவு தெரியும்? நாம அடிக்கடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்ல ரொம்ப வருஷமா பழக்கமான நண்பர்களையோ எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடுறோம் இல்லையா? ஆனா அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நம்ம பல நேரங்கள்ல உணர்றதே கிடையாது. இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பிற்கான முதல் படியே. இது எப்படி வெளியே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2020 இன்டர்போல்னு சொல்லப்படுற சர்வதேச குற்றத்தடுப்பு அமைப்பு டார்க் வெப் அப்படிங்கிற இணையத்தோட இருண்ட பக்கத்தை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு பகிர்ந்து ஆக்குற ஒரு டிஜிட்டல் தடத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உலகளாவிய அளவுல நடக்கிற ஒரு மாபெரும் குற்ற செயல் வெளியில யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கிறத அவங்க பாக்குறாங்க. இன்டர்போல் எப்படி அந்த குற்றவாளிகளை நெருங்குனாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நுட்பமான ஒரு விஷயம். டார்க் வெப்ல ஆட்களை கண்டுபிடிக்கிறது சாதாரண வேலையே இல்லைங்க. இன்டர்போல் அதிகாரிகள் சாதாரண வாடிக்கையாளர்கள் மாதிரி நடிச்சு அந்த ரகசிய நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க விற்கப்பட்ட வீடியோக்கள்ல இருக்கிற அறையோட பேக்ரவுண்ட், அங்க இருந்த பொருட்கள், முக்கியமா அந்த குழந்தைங்களோட முக அமைப்பு, இதையெல்லாம் வச்சு இது கண்டிப்பா இந்தியாவில தான் நடக்குதுன்னு கணிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குற்றவாளி ஒரு சில செகண்ட் சாதாரண இன்டர்நெட்டை யூஸ் பண்ணப்போ கரெக்டா அதை இடைமறிச்சு அவனோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி நம்ம சிபிஐ அதிகாரிகளுக்கு அந்த தகவலை பாஸ் பண்ணாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், இது ஏதோ நேத்து இன்னைக்கு நடந்த குற்றம் இல்ல. 2010லயே இந்த கொடூரம் ஆரம்பிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, முழுசா 10 வருஷம் யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட வராதபடி இது நடந்திருக்கு. ஃபைனலா 2020 அக்டோபர்ல இன்டர்போல் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நவம்பர் 17, 2020 அன்னைக்கு நம்ம சிபிஐ உத்தரப்பிரதேசத்தோட சித்திரக்கூடத்துல இருக்கிற அந்த பங்களாவுல அதிரடி ரெய்ட் நடத்தினாங்க. இந்த நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு பிப்ரவரி 2026 அன்னைக்கு இந்த கொடூர குற்றத்திற்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு வந்திருக்கு. இங்கதான் நாம அன்றாடம் செய்யற ஒரு மிகப்பெரிய தப்ப பத்தி பேசணும். இந்த குற்றவாளிகள் யார் தெரியுமா? நீர்ப்பாசனத்துறையில ஜூனியர் இன்ஜினியரா இருந்த ராம்பவனும் அவனோட மனைவி துர்காவதியும் தான். இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. இதை ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏழ்மையான குடும்பத்து குழந்தைங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகிறது, பொம்மைகள், மிட்டாய்கள், செல்போன் கொடுக்கறதுன்னு வலைய விரிச்சிருக்காங்க. பாவம், குழந்தை இல்லாத அன்பான தம்பதி அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி பெற்றோர்களோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைஞ்சிட்டாங்க. நம்மளுக்கு பழக்கமானவங்க தானே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அஜாக்கிரதை தான் இவங்களுக்கு பெரிய சாதகமா அணிஞ்சிடுச்சு. 33 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. அதிகாரப்பூர்வமா அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட எண்ணிக்கை இது. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த 33 குழந்தைங்களுமே ஆண் குழந்தைகள். நிறைய பேர் நமக்கு பையன் தானே, அவனுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருக்கும் இல்லையா? அந்த நினைப்பையே இந்த நம்பர் சுக்குநூறா உனக்குது. பொட்ட புள்ளங்களுக்கு இருக்கிற அதே அளவு ஆபத்து ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்கு அப்படிங்கறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். விசாரணையே உலுக்கின அடுத்த அதிர்ச்சியான நம்பர் 2 லட்சம். ஆமாங்க, அந்த 10 வருஷத்துல அந்த தம்பதியால ரெக்கார்ட் பண்ணப்பட்டு ஆன்லைன்ல விற்கப்பட்ட கொடூரமான வீடியோக்களோட எண்ணிக்கை இது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல இந்த குற்றச்செயலை பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. நம்ம ஊர்ல நடந்த இந்த துரோகம் எப்படி சர்வதேச அளவுல பரவுச்சுன்னு பாருங்க. இந்த 2 லட்சம் வீடியோக்களும் சீனா, பிரேசில் உட்பட கிட்டத்தட்ட 47 நாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜாமீன்ல வெளியே வந்த அந்த மனைவி ஆதாரங்களை எல்லாம் அழிக்க முயற்சி பண்ணப்போ திரும்பவும் சிபிஐ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வழியில அழும்போது அவங்கள மிரட்டி வீடியோ எடுத்ததே இவள்தான அப்புறம் தான் முழுசா உறுதியாச்சு. சரி, இதுவரைக்கும் இருள நடந்த கொடூரங்களை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருவோம். அத்தியாவசியமான குழந்தை பாதுகாப்பு. ஒரு பெற்றோரா நாம இன்னைக்கே இப்போவே செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இனி நாம பார்க்க போறோம். முதல் விஷயம், நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு நாம நினைக்கிற நபர்களை பத்தி நாமே சில சரியான கேள்விகளை கேட்டுக்கிறோமா? பல வருஷமா உங்களை நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில ஒரு பெரியவர் ஏன் உங்க குழந்தைய மட்டும் தனியா கூப்பிடுறார், இல்ல தனியா வெளியே கூட்டிட்டு போக விரும்புறார் அப்படின்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வியை இன்னைக்கு முதலாவது நீங்க கேட்க தொடங்கணும். பழக்கமான நபர்களா இருந்தாலுமே குழந்தைங்க அவங்க கிட்ட பழகும் போது நம்மளோட கண்காணிப்பு அங்க நிச்சயமா இருக்கணும்.
அதனால குழந்தைகளுக்கான அடிப்படை கட்டுப்பாடுகளை அதாவது பவுண்டரிஸை நம்ம உருவாக்கணும். உங்க குழந்தைங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி எது குட் டச் எது பேட் டச் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டாக்டரா இருந்தாலுமே அப்பா அம்மா முன்னாடியில மட்டும்தான் குழந்தை செக்அப் பண்ணும் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு நிகரா ஆண் குழந்தைங்களுக்கும் ஆபத்து இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும். இதுக்கடுத்து ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ரூல், நோ சீக்ரெட் பாலிசி, அதாவது ரகசியமே கூடாது அப்படிங்கிற விதி. இந்த மாதிரி குற்றவாளிகள் எப்பவுமே குழந்தைங்களோட பயத்தையும் அவங்க மறைக்கிற ரகசியத்தையும் தான் மூலதனமா வச்சிருப்பாங்க. யாராவது ஒரு பெரியவங்க இத நம்ம 2 பேருக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கலாம், யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாலே அதை உடனே அப்பா அம்மா கிட்டயும் இல்ல டீச்சர் கிட்டயும் சொல்லிடணும் அப்படிங்கறத வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அரணா அமையும். அதே போல குழந்தைங்க பழக்க வழக்கங்கள்ல தெரியற சில எச்சரிக்கை அறிகுறிகளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. உங்க குழந்தை திடீர்னு ரொம்ப அமைதியாவோ இல்ல யாரை கண்டாலும் ஒதுங்கியோ இருந்தா கொஞ்சம் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்த்தா மட்டும் காரணம் இல்லாம பயந்தாலோ இல்ல இதுக்கு முன்னாடி விரும்பி போன ஒரு இடத்துக்கு இப்போ போக தயங்குனாலோ அதெல்லாம் பெரிய ரெட் ஃபிளாக். இதை கவனிச்சு குழந்தைங்க கிட்ட கோபப்படாம ரொம்ப நிதானமா அன்பா உட்கார்ந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அவசர காலங்கள்ல குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிராக்டிஸ். இதுல படி என்னன்னா, அப்பா அம்மா 2 பேரோட போன் நம்பரையும் குழந்தைங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரான 1098க்கு எப்படி கால் பண்றதுன்னு கத்துக் கொடுங்க. கால் பண்ணா தப்பு இல்லடா, அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுங்க. கால் பண்ணும்போது அவங்க பேரையும் இருக்கிற இடத்தையும் தெளிவா சொல்ல பழக்குங்க. 3வது ரொம்ப முக்கியம், வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போதே எமர்ஜென்சில எப்படி கால் பண்றதுன்னு ஒரு சின்ன ஒத்திகை மாதிரி செஞ்சு காட்டுங்க. இது அவங்க உயிருக்கே ஆபத்து வர்றப்போ கண்டிப்பா காப்பாத்தும். கடைசியா இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, நம்ம சம்பாதிக்கிற எந்த ஒரு சொத்துமே நம்ம குழந்தைங்களோட ஒரு சின்ன சிரிப்புக்கு ஈடாகாது. ஆமாங்க, நம்ம எவ்வளோதான் பணம் காசு சம்பாதிச்சாலும் நம்ம குழந்தைங்க கூட நம்ம செலவு பண்ற நேரத்துக்கும் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் அது ஒருபோதும் ஈடாகாது. அதனால குழந்தைங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட நிறைய பேசுங்க. அவங்க ஒரு நிமிஷம் சோர்வா அமைதியா இருந்தா கூட அதுக்கான காரணம் என்னன்னு தேடுங்க. இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவு மூலமா நிறைய முக்கியமான ஆனா கனமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்க குழந்தையோட உலகத்தை பாதுகாப்பா மாத்துறதுக்கு இன்னைக்கு ராத்திரி நீங்க எடுக்க போற முதல் படி என்ன? கொஞ்சம் யோசிங்க. எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்போம், நம்மோட அடுத்த சந்ததியை பாதுகாப்போம். இந்த தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பயனுள்ள விளக்கப்பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.